நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மிஸ்டர் விஸ்வநாதன், என்னை அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? அவசரமா பார்க்கணும்னு சொல்ல, ஆனா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே. வித்தியாசம் இருக்கு. அவசரமான வேலைகளை மட்டுமே செஞ்சு செஞ்சு பழகி முக்கியத்துவத்துக்கும் அவசரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமலே போயிடுச்சு. சரி, விஷயத்துக்கு வரேன். ரிமெம்பர் தி டைட்டன் படம் பார்த்துருக்கீங்களா? முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறீங்க? விஷயம் இருக்கு. அந்த படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? படம் பார்க்கறதுக்குலாம் டைம் எங்க இருக்கு? வேலையே சரியா இருக்கு சார். நம்ம ஆபீஸ்ல அந்த படத்தோட டிவிடி இருக்கு சார். அந்த படத்துக்கு என்ன இப்போ? அதுல ஒரு ஃபுட்பால் டீம் ரெண்டா பிரிஞ்சு கிடக்கும். அவங்கள சேர வச்சு விளையாடி ஜெயிக்கிறது தான் படம். அந்த ஃபுட்பால் டீம் உள்ள ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காக சொந்த ஸ்கூல் டீமையே தோக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. டென்சில் வாஷிங்டன் பிளாக்ஸையும் ஒயிட்ஸையும் இணைச்சு ஒரே டீம் ஆக்கி ஜெயிக்க போற நேரத்தில் டீமோட 2வது கோச்சை அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே நீங்க சூசனை கரெக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க. அதான் நான் பார்த்தேன். விஷயம் இல்லாம இவர் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டாரே. நம்ம வேற டிவிடி இருக்குன்னு வேற சொல்லிட்டோமே, நம்மளும் மாட்டிக்குவோமோ? என்ன டேவிட், மறந்துடாம டிவிடி கொடுத்துருவல? சார் அது பார்க்கணும் சார், லைப்ரரியில பார்க்கணும் சார். மிஸ்டர் விஸ்வநாதன், இவ்வளோ பெரிய குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு மொட்டையா பிளேம் பண்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா நேரடியாவே சொல்லுங்க. ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஃபீமேல் பிசினஸ் லீடரை மெட்டீரியல் வேல்யூ மட்டுமே காமிச்சு கரெக்ட் பண்ண பாக்குறீங்க. நீங்களே அது நல்ல விஷயம் செய்யுங்கன்னு ஓகே சொல்லிட்டு இப்ப எதுக்காக திரும்பவும் கிளறீங்க? அது நல்ல விஷயம் தான், நடக்க வேண்டியதுதான். அந்த நிகழ்வுல இப்போதைக்கு அதிகமா பலனடை போறது அந்த பொண்ணு தான். அதனால எனக்கு அதை தடுக்கிறதுல விருப்பம் இல்லை. அதுக்காக நீங்க செய்யற ஸ்டெல்த் ஆக்டிவிட்டிஸ், திருட்டு வேலைகள் எனக்கு புரியாம போயிட்டு நினைக்காதீங்க. அவளுக்கு நல்லது செய்யறோம்னு நீங்களே சொல்றீங்க, அப்புறம் எப்படி கரப்ட் பண்றீங்க? நான் எதை செஞ்சாலும் அது தப்பாவே பார்க்கணும்னு தோணுதா உங்களுக்கு? இது என்ன ஆப்சசிவ் கம்பல்சிவ் பிஹேவியர்? இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டா உடனே நான் பின்வாங்கிடுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு செயல்ல இமீடியட் பெனிஃபிட் இருக்கா மட்டும் பார்க்காம தொலைநோக்கு பார்வையில அது பலன் தரும் அப்படின்னு பாக்குறவன் தான் ஒரு நல்ல லீடர். தொலைநோக்கு பார்வையில டெக் சர்வீசஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறது சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்களா? நெட்டெக் கம்பெனில தொலைநோக்கு பார்வையோட டெக் சர்வீஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா இப்ப உள்ள சூழ்நிலையில நீங்க செய்யறது குள்ள நெறித்தனமான வேலை. அதையாவது சரியா பண்றீங்களா? அதுவும் இல்ல. அப்படி என்ன நாங்க பண்ணிட்டோம்? நீங்க இப்படி இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் கனவு காண்றதே இல்ல, எல்லாத்தையும் பிராக்டிகலா பார்த்துட்டு இருக்கேன். டேவிட் மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு தப்ப கூட சரியா செய்ய முடியாது. அவரை ஏன் பாக்குறீங்க? நீங்க சூசனுக்கு அப்ரூவ் பண்ண கம்பெனி கார் என்கிட்ட அப்ரூவலுக்கு வந்திருக்கு. அந்த புது ரோல்ல அந்த பொண்ணுக்கு நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். டெலிகாம் டிபார்ட்மெண்ட், பிஎஸ்என்எல், சிஸ்கோ மாதிரியான கம்பெனிகளோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க ஒரு சாதாரண கார் கொடுத்தீங்கன்னா போற இடத்துல எப்படி மதிப்பாங்க? நீங்க இப்ப கொடுத்துருக்கிற காரை விட அவங்க யூஸ் பண்ற கார் பெரிய கார். இதுதான் உங்க பெரிய பிரச்சனைனா அது உடனே சரி பண்ணிக்கலாமே. இது ஏன் பிரச்சனை இல்ல, கம்பெனியோட பிரச்சனை. நான் சொல்ற பிரச்சனையோட ஆழம் உங்களுக்கு இப்ப புரியாது. நான் இப்ப உங்களுக்கு சொன்னது சூசனுக்கே தெரியாம சூசன் நீங்க பயன்படுத்துறீங்க. குறைந்தபட்சம் அவங்களை அசிங்கப்படுத்தாம பயன்படுத்துங்க. என்ன விஸ்வநாதன், உங்களை விட அதிகமா சூசன் வளர்ந்துடுவாங்கன்ற பயமா? அடிச்சாண்டா கெயில் 6. என் டீம்ல இருக்கவங்க என்னை விட பெருசா வளர்ந்தா அது சந்தோஷம்தான். நான் என்னோட வேலையை சரியா செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். ஆனா நீங்க அவளுக்கு பின்னாடி வெட்டுற பெரிய குழியை பார்த்து உங்களை வான் பண்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். என் டீம்ல உள்ள எல்லாருக்குமே நான் ஒரு கார்டியனா இருந்துட்டே இருப்பேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. 6 நினைச்சோம், இப்படி கேட்ச் ஆயிடுச்சே. ஒவ்வொரு தடவையும் என்ன கூப்பிட்டு வச்சு என்ன வில்லனை காமிக்கிறதே உங்களோட வேலையை போச்சுல. நான் என் வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்கேன். சூசன் உண்மையிலே வளர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான். நீங்க போலாம்.